சிட் ஃபண்ட் ஏலம் கேட்குறது, இல்லை ஏலச்சீட்டு, இல்லை மாதம் மாதம் வந்து சீட்டு பணம் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்களில் இதை சொல்லி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடியோ பார்க்குற பல பேர் வந்து ஆல்ரெடி சீட்டு கட்டுறவங்களா கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று நீங்கள் சீட்டு கட்டிகிட்டு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் வந்து சீட்டு பணம் போட்டுட்ருக்கலாம். சரி, இப்போ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சீட்டு பணம் கட்டுறாங்கல்ல, உண்மையிலேயே அது வந்து அவங்களுக்கு லாபகரமாக இருக்கா, இல்லை அது அவங்களுக்கு நஷ்டகரமாக இருக்கா இப்படிங்கிறது தான். அதாவது யார் யாருக்கெல்லாம் சீட்டு கட்டுறவங்களில் யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் யார் யாருக்கெல்லாம் இது லாபம் தர வாய்ப்பு இருக்குது, யார் யாருக்கெல்லாம் இது நஷ்டம் தர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ஃபினான்ஸ் வித் பிராக். ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அதாவது அதில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஆர்கனைசர், அதாவது இந்த சிட் ஃபண்ட் நடத்துகிற அந்த ஒரு மேனேஜர் அப்படி வச்சுக்கோங்க. அந்த மேனேஜர்கிட்ட வந்து மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்க, பணம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 10 பேரும் ஆளுக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் வீதம் எல்லாருமே வந்து அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் 10,000 சொல்லிட்டு மாதம் 1,00,000 ரூபாய் அந்த மேனேஜருக்கு போய் சேரும். ஸோ இப்படி அந்த சேர்ந்த 1,00,000 ரூபாவை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த முதல் மாதம் வந்து ஏலத்துக்கு விடுவார். இந்த 10 பேருக்குள்ளேயே ஏலத்துக்கு விடுவாங்க. இந்த ஏலத்தை வந்து இந்த 10 பேரில் யாராச்சும் எத்தனை பேர் வேணாலும் ஏலத்துக்கு கேட்பாங்க. அதாவது 1,00,000 ரூபாய் ஏலச்சிட்டு, நான் வந்து எனக்கு வந்து ஒரு 90,000 ரூபாய் நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன், இல்லை எனக்கு 80,000 கொடுங்க, இல்லை 90,000 கொடுங்க, 75 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சன் 1 அவர் வந்து 90,000 கேட்குறாரு. பர்சன் 2 அவர் வந்து ஒரு 80,000 கேட்குறாரு. அண்ட் மூணாவது இருக்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு 75,000 வந்து எனக்கு இந்த 1,00,000 ரூபாய் ஏலச்சீட்டை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னா, யார் இருக்கிறதே கம்மியான ஏலச்சீட்டை கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த அந்த சீட்டை வந்து இவங்க கொடுப்பாங்க. அதாவது 1,00,000 ரூபாய் ஏலச்சீட்டை இவர் 75,000 கொடுத்து, அந்த மூணாவது இருக்கிறவர் தான் இருக்கிறதே கம்மியாக கேட்டிருக்காரு, 75,000 கொடுத்துட்டு 75,000 ரூபாய் கொடுத்து அவர் அந்த ஏலச்சீட்டை வாங்கிடுவார். ஸோ அப்படி பார்த்தா இப்போ அந்த மேனேஜருக்கு 1,00,000 ரூபாய் கிடச்சிருக்கும். ஆனால் இவர் மூணாவதாக இருந்தவருக்கு வந்து அவருக்கு காசு வந்து அவசரமாக தேவைப்படுது. அவர் என்ன பண்ணுறாரு, 75K நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்போது 75,000 இதுலேருந்து அவர் கொடுத்துருவார். இப்போ மீதி அந்த 25,000 இந்த மேனேஜர் கிட்ட இருக்கோம்ல, அவர் என்ன பண்ணுவார், அந்த 25,000 அங்கே இருக்கிற 10 பேருக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த பணம் வந்து அந்த மக்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துட்டு 2வது மாதத்தில் அவங்க கட்ட வேண்டியது 10,000 ரூபாயிலேருந்து அது கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து ஏலச்சீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி மாதம் வந்து ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுக்கு யார் இருக்கலாம் பணம் தேவை இருக்கோ அவங்களாம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த ஏலச்சீட்டை வாங்கிட்டே இருப்பாங்க. தேவைப்படாதவங்க வந்து கடைசி அந்த 10வது மாதம் வந்து அவங்க ஏலச்சீட்டை வாங்கிப்பாங்க. இப்போ உங்களுக்கு இது எக்ஸாம்பிளோட நான் காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மாதம் வந்து ஒருத்தர் வந்து 75,000 ரூபாய்க்கு வந்து ஏலச்சீட்டை எடுத்துட்டார். அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து மீதி 25,000 ரூபாய், அந்த 1,00,000 ரூபாயில் வந்து மீதி 25,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து ஏலம் இருக்கும். ஸோ மீதி 25,000 இருக்கும். அந்த 25,000 ரூபாய் வந்து மீதி இருக்க அந்த 10 பேருக்கும் அவங்க டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 25,000 டிவைட் பை 10 அப்படின்னு நம்ம போட்டோம்னா 2,500 ரூபாய். இப்போ இந்த 2,500 ரூபாய் வந்து அங்கே இருக்கிற 10 பேருக்கும் டிஸ்கவுண்ட். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து 10,000 ரூபாய் அவங்க கட்ட தேவையில்லை. ஸோ 10,000 ரூபாய்க்கு பதிலாக அந்த 2,500 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக மீதி 7,500 அவங்க கட்டினா போதும். சரி, இப்போ 2வது மாதம் பார்த்தா இந்த மீதி அதே மாதிரி எல்லாரும் 10,000 கொடுப்பாங்க. 1,00,000 ரூபாய் இல்லை, இந்த 1,00,000 ரூபாய் அந்த மேனேஜருக்கு போகும். பிகாஸ் அவர் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை வந்து, ஏன்னா யார் என்ன எதுன்னு தெரியாது, இந்த கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ப்ராசஸை வந்து அவர் ரிஸ்க் எடுத்து அவருன்னு ஒரு எஃபர்ட் எடுத்து போட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாருல. ஸோ அவருக்குன்னு சில காசு தேவையில்லை, அவர் ஒரு ப்ராஃபிட்காக தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுவார். ஸோ அவருக்கு இந்த 1,00,000 போகும். ஸோ இப்போ நீங்கள் 3வது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, 3வது மாதம் வந்து கேட்குறவர் வந்து 78,000 ரூபாய்க்கு வந்து ஏலச்சீட்டை கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏலம் போயிட்டே இருக்கும். ஏலத்தில் வந்து கடைசியாக இருக்கிறதுலே கம்மின்னு பார்க்கும்போது 78,000 ரூபான்னு வருது. அது 78,000 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் வாங்குறாரு. ஸோ மீதி அந்த 1,00,000 ரூபாயில் மீதி 22,000 கையிடும். அந்த 22,000 மறுபடியும் வந்து அந்த 10 பேருக்கும் பிரித்து கொடுக்கும்போது டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 2,200 ரூபாய் வரும். இப்போ அந்த 2,200 ரூபாய் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு 10,000, நீங்கள் இந்த மாதம் 10,000 ரூபாய் கட்டணும். ஸோ அந்த 2,200 டிஸ்கவுண்ட் போயிடுச்சுன்னா இந்த மாதம் நீங்கள் 7,800 கட்டினா போதும். அண்ட் அதே மாதிரி 3வது மாதம் 80,000 வரும், டிஸ்கவுண்ட்லாம் போகும், உங்களுக்கு 8,000 ரூபாய் வரும். ஸோ 4வது மாதம் 5வது மாதம் சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருக்கும். அண்ட் 8வது மாதம்லாம் பார்க்கும்போது ஏலத்துக்கு யாருமே கேட்கல. இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லாத்துக்கும் கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட் மாதம் ஒருத்தர் கேட்குறாரு, 2வது மாதம் அந்த கம்ப்ளீட்டாக அந்த மேனேஜருக்கு போயிடுது. 3வது 4வது மாதம் எல்லா மாதமும் ஏலத்துக்கு கேட்டுனே வராங்க. இங்கே 8வது மாதம் வந்து ஏலம் கேட்டே ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த 10 பேருக்குள்ளே பணத்தேவை யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அந்த மாதம் ஏலத்துக்கு கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்கன்னா ஒரு 2-3 பேர் கேட்பாங்க, அது யார் ஏலத்துக்கு வின்னாராங்களோ அவங்களுக்கு அது கிடச்சிடும். ஸோ இங்கே பார்த்தா 8வது மாதத்தில் வந்து யாரும் ஏலத்துக்கு கேட்கல, அந்த மாதம் தேவைப்படல. ஸோ 9வது மாதம் வந்து ஒருத்தர் 95 கேட்குறாரு. ஸோ இப்படி போயிட்டு இதில் ஏலத்துக்கு கேட்டவங்க எல்லாருமே அந்த பணத்தை எடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து ஒருத்தர் 2 பேர் யாரும் ஏலத்துக்கு கேட்காத ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு கடைசியாக வந்து அந்த 1,00,000 ரூபா அப்படியே மொத்தமாக எந்த டிஸ்கவுண்ட்டும் இருக்காது, யாரும் ஏலத்துக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ 1,00,000 ரூபா அப்படியே மொத்தமாக அவங்களுக்கு போயிடும். ஸோ இப்படி தான் ஏலத்தோட ப்ராசஸ் நடக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 10 பேர் மெம்பர் இருக்காங்க. அண்ட் இந்த சிட் ஃபண்டுன்னு பார்க்கும்போது அந்த 1,00,000 ரூபா நம்ம ஏலச்சிட்டு அண்ட் நம்ம ஏன்னா மாதம் நம்ம 10,000 ரூபா போடுறோம். அப்படி பார்க்கும்போது 10 மாதத்தில் 1,00,000 ரூபா, மாதம்
மாதம் 10 மாதம் அண்ட் மாதம் 10,000 ரூபாய் கட்டணும். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு அந்த கம்ப்ளீட் அந்த ஒரு 10 மாதத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தா 88,900 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போது இதுலேருந்து நம்ம சிட் ஃபண்ட்னா எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, அதாவது லோன் தேவைப்படுறவங்க, காசு தேவைப்படுறவங்களுக்கும் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னுங்கிறவங்களும் 2 பேரும் சேரக்கூடிய ஒரு இடமா தான் இந்த சிட் ஃபண்ட் செயல்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து பணம் தேவைப்படும், அதாவது லோன் எடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து பெரிய பேங்க்லையோ இல்லை என்பிஎஃப்சிலையோ எங்கேயும் வந்து லோன் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அவங்க இந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி ரொம்ப தெரியல, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லை இது பற்றிலாம் எதுவும் தெரியல, ஆனால் இந்த ஆர்டிஎஃப்டி தான் இருக்குது, அதை விட கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிறவங்களோ இவங்க 2 பேரும் சேர்ற இடமா இந்த சிட் ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சிட் ஃபண்டுன்னு எடுத்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து 2 விதம் இருக்கும். ஒன்று, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை அந்த ஏரியாக்காரங்க, தெருக்காரங்க, இவங்களே வந்து அந்த குரூப்பில் ஃபுல்லாக அவங்க இருப்பாங்க. இன்னொன்று வந்து அன்னோன், கம்ப்ளீட்டாக இவங்க யாருக்குமே தெரியாது. இப்போ இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 7 சீட் எடுக்கிறாங்களா, அதில் 2-3 பேர் காம்படிஷன் பண்ணுவாங்க, யாருக்கு இருக்கிறதே கம்மியாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஏலம் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்களுக்குள்ளேயே இந்த தெருக்காரங்க இவங்களே நல்லா தெரிஞ்சவங்களே இதுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து பேசிடுவாங்க. சரி, முதல் மாதம் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த தேவை இருக்குது, 2வது மாதம் நான் எடுத்துக்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம், 3வது மாதம் 4வது மாதம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பேசிக்கிறதுனால இவங்களால் வந்து இன்னும் அதிகமாக, அதாவது நம்ம சினாரியில் பார்த்தோம்னா 75,000 இல்லாமல் இவங்களால ஒரு 95,000 லெவலில் கூட அவங்களால கேட்டு வாங்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தா இது இவங்களுக்குள்ளேயே இன்டர்னலாக பேசிக்கிறது. இதே இங்கே பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டாக அன்னோன்னா இங்கே ஒருத்தர் மாற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் கம்ப்ளீட்டாக பியூராகவே அது வந்து ஏலச்சீட்டு வந்து அந்த ஏலம் கேட்டு யார் இருக்கிறதே கம்மியாக முறையுதோ அவங்களுக்கு அப்படி தான் போகும். ஸோ இப்போ நம்ம வந்து யாருக்கு இது லாபமாகவும் யாருக்கு நஷ்டமாகவும் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நம்ம பாருங்கள், இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஏலச்சீட்டு. இப்படி பார்க்கும்பொழுது ஒரு அந்த 10 மாதத்தில் வந்து அவங்க எவ்வளோ கட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 88,900 அப்படின்ற மாதிரி கட்டி இருந்திருப்பாங்க. இப்போ இது யாருக்கு லாபம் வரும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒருத்தர் வந்து அந்த 10 மாதத்தில் ஒரு மாதம் கூட அவர் விட்ரா எடுக்கவே இல்லை, அவர் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிட்டு கடைசியாக இது 10வது மாதம் தான் வந்து அவருடைய ஏலத்தான அந்த 1 லட்ச ரூபா அப்படியே கம்ப்ளீட்டாக எடுக்கிறாரு அப்படின்போது இங்கே பாருங்க, அமௌண்ட் வந்து அவர் எவ்வளோ பே பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா 88,900 பே பண்ணியிருப்பார். பட் இதே அவங்க விட்ரா பண்ண போகிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் விட்ரா பண்ணுவார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு லாபம் மட்டும் இந்த 10 மாதத்தில் லாபம் மட்டும் அவருக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 11,100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ், அதாவது நீங்கள் 88,900 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்லி வந்து 12.5% உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ இதே வந்து யாருக்கு இது லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதல் மாதமே எடுக்கிறாரு தெரியுமா, அவர் 75,000, அதாவது கிட்டத்தட்ட 25,000 வந்து அவர் லாஸ் புக் பண்ணி தான், அவர் சாக்ரிஃபைஸ் 25,000 ரூபாய் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவர் அந்த பணத்தை எடுக்கிறார். ஏன்னா அவருக்கு லோன் தேவைப்படுது, வெளியில் கிடைக்கல, ஸோ இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே எடுத்துக்கிறார். ஸோ இவர் பார்த்தா வந்து இவரும் எவ்வளோ பே பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அதே 89,900 பே பண்ணியிருப்பாரு. எவ்வளோ விட்ரா பண்ணியிருப்பாருன்னா 75,000 விட்ரா பண்ணியிருப்பாரு. ஸோ இவருக்கு கிட்டத்தட்ட வந்து 13,900 வந்து லாஸ்ட்டில் அவர் எடுத்திருப்பார். அண்ட் இது பர்சன்டேஜ் நம்ம பார்க்கும்போது நியர்லி 15.67, கிட்டத்தட்ட 16% வச்சுக்கோங்க. ஸோ 16%ங்கிற மாதிரி அவர் வந்து லாஸ்ட்டில் தான் எடுத்திருப்பார். ஸோ இது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லோன் வாங்க போகிறதுக்கான கணக்கு தான். இப்போ நீங்கள் வந்து வெளில வாங்க போகிறீங்க, ஒரு முன்னப்படி தெரியாதவங்க கிட்ட ஒரு லோன் வட்டிக்கு வாங்க போகிறீங்க. ஆப்வியஸாக கோல்டு நீங்கள் வந்து பேங்க்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு லோன் அங்கேயே ஈஸியாக கிடைக்கும். அப்படி கிடைக்காதவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையே. இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி வட்டிக்கு வாங்கலாம் அப்படின்னு போனால் ரொம்ப ஈஸியாக 2, 3, 4 வட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் மாதத்துக்கு 2 வட்டி 3 வட்டின்னு போட்டாலே இந்த 10 மாதத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 20லேருந்து 30 வட்டிங்கிற மாதிரி நார்மலாக சொல்கிறேன். அசால்ட்டாக 5 வட்டி 10 வட்டி விடுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இந்த ஊர் பக்கம்லாம் நம்ம வந்து ஒரு 2, 3 வட்டிக்கு யாரோ ஒருத்தங்க கம்மியாக கொடுக்குறாங்கன்னா கூட அதுலேயே 20லேருந்து 30% வந்து நீங்கள் வட்டிக்கு வந்து கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு பார்க்கும்பொழுது இதை பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவார், அவர் வந்து இங்கே வந்து லோனுக்கு வந்து எடுத்துப்பாங்க. லோன்னா லைக் இதில் வந்து சீட்டு மூலமாக அவர் வந்து எடுத்துப்பார். சரி, இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாதத்துலேயே எடுக்கிறவங்களுக்கு நஷ்டம், அப்புறம் லாஸ்ட்டில் வந்து எடுக்கிறவங்களுக்கு லாபம் அப்படின்னு பார்த்தோம். இன்கேஸ் எல்லாருமே இதே சினாரியோ இல்லை, நடுவில் ஒரு 8 மாதம் இருக்குல்ல, அப்போ நான் நடுவில் வந்து எடுத்தேன்னா அப்போ எனக்கு லாபமாக வருமா நஷ்டம் வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே நீங்கள் இங்கே பாருங்கள். இப்போ இதே 10 மாதத்தில் வந்து ஒருத்தர் வந்து எல்லாரும் அதே 88,900 பே பண்ணுறோம். இப்போ இதில் ஒருத்தர் வந்து இந்த 6வது மாதம் அதாவது 87,000 இதை வந்து அவர் வந்து விட்ரா பண்ணுறாரு அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 6வது மாதம் எடுக்கிறேன், நான் வந்து விட்ரா பண்ணது 88,000 அப்படின்னா நான் கட்டுறது வந்து 88,900. இங்கே வந்து 87,000 வந்து நான் விட்ரா பண்ணுறேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து 9,900 வந்து லாஸில் வரும். ஸோ இங்கே பார்க்கும்போது என்னோட அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து நியர்லி வந்து ஒரு 2% லாஸில் தான் நான் புக் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஏலச்சீட்டை பொறுத்தவரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடைசியில் போய் நம்ம பணத்தை எடுக்கணுமா, லாஸ்ட்னா அதுக்கு 10வது மாதம் தான் எடுக்கணும் இல்லை, 10, 9, 8ன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கடைசியை ஒட்டி போய் பணத்தை எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல லாபகரமான ஒரு சீட்டு பணமாக இருக்கும். இதே ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட போகிறோமோ அவங்களுக்குலாம் இது
இது வந்து கொஞ்சம் நஷ்டம் வரக்கூடிய ஒரு சீட்டு பணமாக தான் இருக்கும். இதில் எந்த இடத்தாண்ட நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போது கடைசியாக இந்த சிட் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்ட விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களாக சில நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் இருக்காங்களா, அது வரவு செலவுக்கே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பெரிய அளவுக்கு அவங்களால சேவ் பண்ண முடியாது, காசு சேமிச்சு வைக்கிறதுங்கிறது கஷ்டம். அப்போது இந்த மாதிரி ஒரு சீட்டு பணத்தில் அவங்க வந்து அவங்கள லாக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை, மாதம் நான் வந்து டிசிப்ளின்டாக வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. ஸோ இது மூலமாக அவங்க வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒன்று. இப்போ ரெண்டாவது விஷயம் பார்க்கும்பொழுது, ஒருத்தங்களுக்கு லோன் தேவைப்படுது, இல்லை அவங்க ஏதோ ஒரு அவசர தேவைக்கு கடன் வாங்க போகிறாங்க அப்படின்னா, அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த பேங்க், என்பிஎஃப்சி இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு சில செக்டார்ஸில் போய் நம்ம பணம் வாங்கணும் அப்படின்னா அவங்களால அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சீட்டு பணம் இடத்துல போய் அவங்க வந்து கடனாக அந்த ஃபஸ்ட்டு 2-3 மாதத்துலேயே அவங்க வந்து சீட்டு பணத்தை எடுக்கும்பொழுது அந்த பணத்தை வச்சு அவங்களால வந்து என்ன தேவைகள் இருக்கோ, அவங்க கல்யாணம், குழந்தை, குட்டின்னு எதுவாக இருந்தாலுமே எந்த தேவைக்கும் அவங்களால இதை வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சில நல்ல விஷயங்களையும் பார்க்க முடியுது. பட் கெட்ட விஷயங்களாக, ஒரு பிரச்சனையாக, ஒரு சில கான்ஸாக நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க முடியுதுன்னா, இப்போ இது வந்து இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிளில் ஒரு 10 பேரை நம்பி வந்து நம்ம இதை சீட்டு பணத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 10 பேரில் யாராச்சும் ஒருத்தர் ஒரு மாதம் பணம் கட்டலை அப்படின்னாலும் இதை நடத்தக்கூடிய அந்த ஆர்கனைசர் இருக்கார்ல, அதாவது அந்த மேனேஜர், அவருக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அந்த ஒருத்தர் 10,000 ரூபா கொடுக்கல அப்படின்னா அது அடுத்தடுத்து ஃபாலோயிங் மந்த்ஸ், அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களையும் வந்து அது பெரிய இம்பாக்ட் வந்து உருவாக்கும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறவருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட்டாலேயே சில ஆர்கனைஸ்டு சிட் ஃபண்ட்ஸுங்கிறது நிறையவே இருக்குது. நம்ம இந்தியா லெவல்லையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி. ஸோ நீங்கள் அந்த ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் சிட் ஃபண்ட்ஸில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அண்ட் இந்த சிட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து இதை சஜஸ்ட் பண்ண முடியும். இதே நீங்கள் ஒரு லாங் டேர்முக்குலாம் நீங்கள் போகிறீங்க, நான் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படி ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இருக்கிறதுல பெஸ்ட் ரூட்டாக இருக்கும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே அதை பற்றி நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக நிறைய ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவும் பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும், எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனல், இந்த வீடியோ வந்து ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி கண்டென்ட் நம்ம வீடியோஸில் போடலாம், என்னென்ன மாதிரிலாம் விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம், ஃபினான்ஷியல் டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சேனலை பற்றி நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம அதை வாசிப்போம். இவ்வளோ நேரம் வீடியோ கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.